வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நவராத்திரி முதல் நாள். இன்னைக்கு மத்தியானம் சமையல் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. இப்ப சாயங்காலம் கடலை பருப்பு சுண்டல் பண்ணி ஆத்துல சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிட்டு போலான்னு. கீழே எங்க அபார்ட்மெண்ட்ல கீழே ஒரு கிளப் ஹவுஸ் இருக்கு. அதுல எல்லாமே பெரிய குழு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல எல்லாரும் இங்க இருக்கிற எல்லா ஃபேமிலியும் இங்க ஒரு 300 400 ஃபேமிலி கிட்டத்தட்ட இருக்கீங்க. அதெல்லாம் ஒருத்தரும் சேர்ந்து ஜாயிண்டா சுண்டல் பண்ணி கொடுக்கறது, தாம்பூலம் கொடுக்கறது, அதெல்லாம் எல்லாரும் பண்றது உண்டு. அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நாள் அலாட் பண்ணுவாங்க, இன்னென்ன சுண்டல் அப்படின்னு. இருந்தாலும் நம்ம ஆத்துல நம்ம சுவாமிக்கும் ஏதாவது பண்ணி நேவேத்தியம் பண்ணணும் இல்லையா? அதனால இன்னைக்கு ராத்திரி கடலை ஊற வைக்க மறந்துட்டதுனால இப்போ காத்தால கடலை பருப்பு ஊற வச்சிருந்தேன். அதை இப்போ ஒரு சுண்டல் பண்ணி சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணிட்டு கீழே போயிட்டு அங்க டெய்லி ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு லலிதா சஹஸ்ரநாமம் எல்லா ஸ்லோகமும் சொல்லிட்டு எல்லாருக்கும் அங்க எல்லாம் ஜாயிண்டா தாம்பூலம் கொடுக்கறது வழக்கமா வச்சுட்டு இருக்காங்க. முடிஞ்சா அங்க நடக்கிற அந்த பூஜையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து ஷேர் பண்றேன். இப்ப நம்ம ஆத்துல என்ன கடலை பருப்பு சுண்டல் தான். இதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், புதுசு ஒண்ணும் இல்லை. கடுகு போட்டுக்கிறேன். கடுகு, காஞ்ச மிளகா, கடலை பருப்பு நான் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இப்ப இது தாளிச்சு கொட்டிட்டு இதையும் தேங்காயும் போட்டு வதக்க வேண்டியதான். இது ரொம்ப உங்களுக்கு எதுவும் தெரியாத விஷயம் இல்லைன்னா இது சிம்பிள் தான். இது கடுகு வெடிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். கடலை பருப்புல வேக வச்சாச்சு, அதனால இது ரொம்ப வதங்கணும்ன்றது இல்லை. இது மேல புரிய வச்சிருந்த தேங்காய் இதையும் போட்டுக்கிறேன். ரொம்ப இது 5 நிமிஷத்துல முடிஞ்சிடுது. ஏன்னா கீழே அந்த கிளப் ஹவுஸ்ல எல்லாமே ஃபங்க்ஷன் ஸ்லோகம்லாம் சொல்லி எல்லாம் பண்றதுனால இது சீக்கிரம் முடிச்சுட்டு போகலான்னு. அதனாலதான் எனக்கு சிம்பிளா கடலை பருப்பு சுண்டல் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே. இது நான் கீழே அந்த பூஜை எல்லாம் நடக்கிறதெல்லாம் முடிஞ்சு வீடியோ எடுத்தேன்னா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நாளைக்கு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு கீழே நடந்த நவராத்திரி பூஜை எல்லாருமா சேர்ந்து இங்கே இருக்கிற எல்லாரும் சேர்ந்து இங்கே என்ன பண்ணுவா, ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 4 பேர் 5 பேர் அந்த மாதிரி கலந்து பிரசாதம் பண்ணுறது, அதுக்கப்புறம் தாம்பூலம் கொடுக்கறதெல்லாம் பண்ணுறது வழக்கம். அதுதான் இப்போ நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணிட்டுருக்கேன். லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லி முடிச்சுட்டு தீபாராதனை காட்டுறா. கொலு எப்பவுமே ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்ப பெருசாலாம் இல்லாமல் சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே இருக்கிறவா எல்லாருமே நிறைய பேர் நார்த் இண்டியன்ஸ் எல்லாமே இருக்கா. இங்கே எல்லாருமே இந்த நவராத்திரினால எல்லாருமே கலந்துக்கிறது உண்டு. பிரசாதம் கொடுத்துட்டுருக்கா. இங்கே ஒரு 4-5 பேர் சேர்ந்து கேசரி, சுண்டல்